2026ல வீடியோ எடிட்டிங்க கரியரா சூஸ் பண்ண போறீங்களா? அப்ப இந்த விஷயம் தெரியாம ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நண்பர்களே, உருப்பட போற சீரிஸ்ல இன்னைக்கு நாள் 10 கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரா இருக்கறனா வீடியோ எடிட்டிங் என்னோட கரியரா மாத்திக்கணும்ன்றதா இந்த சீரிஸோட நோக்கம். இன்னைக்கு வேலைக்கு போகல, புதுசா சில விஷயங்களை கத்துக்கிறதுக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. அதனால லீவ போட்டேன். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஏஐ எல்லாம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோ எடிட்டர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கா? இதை கரியரா சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இது மாதிரியான ஏஐ டூல்ஸ் எல்லாம் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண தெரிஞ்ச எடிட்டர்ஸுக்கு என்னைக்குமே டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏஐ என்னைக்குமே எந்த எடிட்டர்ஸோட ஜாபையும் ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச எடிட்டர்ஸ் ஆவரேஜான எடிட்டர்ஸோட ஜாபை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதனால இது மாதிரி புதுசா வர டெக்னாலஜி எல்லாம் பார்த்து பயந்து ஓடாம அதை கத்துக்கிட்டு அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இது மாதிரி ஏஐ டூல்ஸ் எல்லாம் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண கத்துக்கிட்டா நிறைய கிரியேட்டிவான ஒர்க்ஸ் எல்லாம் ஈஸியா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய டைமை சேவ் பண்ணி நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நானும் ஒரு ஆவரேஜான எடிட்டர் தான், ஆனா ஆவரேஜாவே இருந்துட மாட்டேன். இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட்டிவா ஒர்க் பண்றது, எப்படி டைம் சேவ் பண்றதுன்னு இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால இதுக்கப்புறமும் எடிட்டிங் கரியரா சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றதை நிறுத்துங்க. இதுக்கப்புறம் வீடியோ எடிட்டருக்கு ஃபியூச்சர் இருக்கா இல்லையான்னு கேட்காதீங்க. ஃபியூச்சருக்கு தேவையான எடிட்டரா உங்களை மாத்திக்க முடியுமான்னு கேளுங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு வீடியோவும் முடிந்தது, இன்னைக்கு நாளும் முடிந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.